ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு லக்ஸூரியான லைஃப், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை முறை யாருக்கெல்லாம் அமையும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஆடம்பரமான வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு பெரிய வீடு, ஒரு டியூப்ளக்ஸ் வீடு, அப்புறம் விலை உயர்ந்த கார், ஆடை அணிகலன்கள், இது போன்ற வசதியான அமைப்பை ஒரு ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? அப்ப இதற்கான காரக கிரகம் எது? ஒரு லௌகிகான வாழ்க்கைகளை ஒருத்தர் போறாருன்னா ஒரு ஜாதகத்துல சுக்கிரன் பலமா இருக்கணும். சுக்கிரன்னா இவ்வளவுத்துக்கும் காரக கிரகம், சரியா? அப்ப சுக்கிரன் பலமா இருந்தா மட்டுமே போதுமா? அவருக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சிருமா? அப்ப காசு கொடுக்கணும்ல. சுக்கிரன் செலவு செய்வதற்கான காரக கிரகம். ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு சொல்லலாம். ஆனா காசு இருந்தா தானே வாழ முடியும். இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? ஆசைகள் இருக்கும், அவ்வளவு பெருசா வாழணும்ட்டு. அப்ப அதற்கான அமைப்பு குருவும் பலமா நிற்கும். அதனாலதான் ஒரு ஜாதகத்துல குருவும் பலமா இருக்கணும், சுக்கிரனும் பலமா இருக்கணும். அந்த ரெண்டும் இருந்துச்சுன்னா நல்ல செல்வமும் சேரும், நல்ல செலவும் பண்ணுவார். இதுதான் வாழ்க்கை. லௌகிகான வாழ்க்கைக்கு இது ரெண்டு தான் இம்பார்ட்டன்ட், சரியா? அப்ப இந்த ரெண்டு அமைப்பு ஒரு ஜாதகத்துல இருக்கா, எஸ், இவர் நல்லபடியா வாழ்வார். அப்ப நல்ல வீடு வசதியோட, வண்டி வாகன போக்குவரத்தோட வாழ்வார்னு சொல்லிடலாம். இப்ப நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்றோம். எப்படி? இவர் விலை உயர்ந்த கார், வெளிநாட்டு வண்டி, சரியா? வெளிநாட்டு இம்போர்ட்டட் கார்னு சொல்லுவோம்ல, அது மாதிரியான வண்டி வாகனங்கள். சாதாரண வீடெல்லாம் கிடையாது. ஒரு கோடி 2 கோடிக்கான வீடெல்லாம் கிடையாது. பல மடங்கு இருக்கக்கூடிய மதிப்புள்ள ஒரு வீடை ஒரு வாங்குறாரு அல்லது கட்டுறாரு. இப்படி ஒரு அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கணும்னா அது என்ன மாதிரியான கிரகச்சேர்க்கை? ஸோ இது ஒரு ஜென்ரலா பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரொம்ப நாளாச்சு இது மாதிரியான வீடியோ போட்டு. அதற்கான ஒரு உதாரண ஜாதகம் தான். இப்போ இந்த ஜாதகத்தை பாருங்க. இப்போ இந்த ஜாதகத்துல மகர லக்னம், ரிஷப ராசி. ஸோ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கிருத்திகை 3ஆம் பாதம் சார், சரிங்களா? தசாபுத்திக்கு போக தேவையில்ல, கிரகத்தை வச்சு நம்ம சொல்லிடலாம். இப்போ அந்த ஜாதகத்துல முழு பௌர்ணமி யோகத்துல பிறந்த ஒரு ஜாதகம். ஸோ இப்போ எப்பவுமே பௌர்ணமினாலே அந்த சந்திரனுடைய ஒளி அதிகமாக இருக்கும். அந்த சந்திரனுடைய ஒளியில எந்தெந்த கிரகம்லாம் பலமாகுதோ, அதாவது முக்கியமா பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய கேந்திரத்துல பாவகிரகங்கள் இருந்துச்சுன்னா நன்மை கொடுக்கும். சந்திரனுடைய அதியோகத்துல சுபகிரகங்கள் அல்லது சுபகிரகங்கள் சப்போஸ் அது கிரகணமா இருந்தாலோ அஸ்தங்கமா இருந்தாலோ அது கிரகண விமோச்சனம், அஸ்தங்க விமோச்சனம். அது அஸ்தங்க சந்திர அதியோகத்துல. சந்திரனுடைய கேந்திரத்துல பாவகிரகங்கள் இருந்தாலுமே நன்மை கொடுக்கும். இப்ப பாருங்க, இந்த ஜாதகத்தின் லக்னாதிபதி 11ஆம் வீட்டுல உட்கார்ந்து சந்திரனுடைய பார்வையில் செம பலமா நிக்குது, சரிங்களா? சனி இங்க தன்னோட வீட்டை தானே பார்க்குதுன்னு எடுத்துக்க வேண்டாம். இங்க சனிக்கு குருவோட பார்வையும் இருக்கு, சந்திரனுடைய பார்வையும் இருக்குது. இவ பிறக்கும் போது செல்வ செழிப்போட பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? லக்னாதிபதி ஒரு சுபத்தன்மையோட பிறக்கிறாருன்னா அவர் என்ன வீட்டுல பிறப்பாரு? ஒரு செல்வ செழிப்பான ஒரு வீட்டுல தான் பிறக்க போறார் அப்படின்னு சொல்ல முடியும், சரியா? அதற்கேற்றார் மாதிரி இவருடைய தந்தைக்கான பாவக கிரகம் புதன், அவரும் சந்திரனுடைய ஒளியில பலமா நிற்கிறார், சரிங்களா? சோ இந்த பாயிண்ட் இந்த ஜாதகத்தில் தெளிவா இருக்குது. சோ அப்ப இவருக்கு அந்த ஆடம்பரமான வாழ்க்கைக்கு அமைப்புக்கு இந்த சுக்கிரனும் புதனும் பலமா நிக்கிறாங்களா? ஆமா. குரு உங்களுக்கு 3ஆம் இடத்துல இல்ல சார், ராகுவோட நிக்கிறாரு சார். ராகுவுக்கும் குருவுக்கும் கிட்டத்தட்ட 22 டிகிரி விலகல் இருக்கு. சோ அதனால அது பெருசா பேச்சே கிடையாது. இன்னொரு பாயிண்ட், அவர் வக்ரம் ஆயிட்டாரே, இதுக்கு விமோச்சனம் தான். குரு நின்ற வீட்டின் அதிபதி பலமாகிறார். அங்க வக்ரம்னு பெருசா வேலை செய்யாது சார், நல்ல செல்வத்தை கொடுக்கும். குரு என்ன ரேவதி 3ஆம் பாதத்துல உட்கார்ந்துருக்கார். 3ஆம் பாதம் புதனுடைய நட்சத்திரம். புதன் ஜாதகத்துக்கு பாக்கியாதிபதி ஜாதகத்துல பலமா நிக்குது சந்திரனுடைய ஒளினால. சந்திரன் மேஜர் ரோல் பண்றார் இந்த ஜாதகத்துல. சோ அப்படி பார்த்தா கூட நான் இப்பவுமே சொல்லுவேன், ஒரு கிரகம் கிரகணமானாலோ அஸ்தங்கமானாலோ அல்லது 6, 8, 12 மறைஞ்சாலோ எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்துருக்கணும்? யோகாதிபதி, பாக்கியாதிபதி, அல்டிஸ்ட் லக்னாதிபதி நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்ததுன்னா அதற்கு பலம் திரும்ப வருதுன்னு அர்த்தம். ஒரு ஒரு மலையில தொங்கிட்டு இருக்கிறீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பிடி கிடைச்சிருச்சு, ஒரு நல்ல ஒரு வலுவான நம்பிக்கையான ஒரு பிடி வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம். அதுதான் அந்த பாக்கியாதிபதி. 6, 8, 12 மறைஞ்சாலும் யோகாதிபதி, பாக்கியாதிபதி, லக்னாதிபதியுடைய நட்சத்திரத்துல உட்காந்துச்சுன்னா அந்த கிரகம் கண்டிப்பாக முயன்று வெளியில வந்துடும், நல்லபடியாக ஜெயிச்சிடும், வாழ்க்கையில நல்ல செல்வத்தை சம்பாதிக்கும் சொல்ல முடியும். ஓகேவா? அப்படி பார்க்கும்போது ஜாதகத்தில் குரு பாக்கியாதிபதி நட்சத்திரத்துல உட்காந்துருக்கு. பாக்கியாதிபதி புதன் சம பலமா நிக்கிறார். ஸோ டோட்டலா குரு பலம் நிற்குது. சுக்கிரனுக்கு சொல்லவே தேவையில்ல. சுக்கிரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறார். 12ஆம் இடம் மறைவு கிடையாது.
சுக்கிரன் சந்திரனுடைய அதியோகத்துல உட்கார்ந்துருக்கார், சுக்கிரனுடைய ஒரு வீடு சந்திரன் உட்கார்ந்துருக்கார், இன்னொரு வீடு செவ்வாய் உட்கார்ந்துருக்கார், 4ஆம் பாவகாதிபதி. இயல்பாவே இவருக்கு என்ன இருக்கும்? ஆடம்பரமான வீடு, ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய மகிழ்வுந்து, பெரிய லக்ஸுரியான கார், இதுலதான் வாங்கணும்னு அசால்ட்டா வந்துடும். நான் ஏன் விலையுயர்ந்த கார், இம்போர்ட்டட் கார். சுக்கிரன் எங்க உட்காந்துருக்கார்? 12ஆம் இடம் தூரதேசம். ஸோ அப்போ என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுங்க சார், எனக்கு அந்த மாதிரி கார்லாம் வாங்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, வாங்குவார். காரணம் சுக்கிரன் இந்த ஜாதகத்தின் ராஜயோகாதிபதி, 5ஆம் வீடு சம பலமா நிக்குது. அவர் 12ஆம் இடத்துல மறைஞ்சாலும் சந்திர அதியோகத்துல பலமா நிக்குது. 4ஆம் பாவதி 10ஆம் இடத்துல திக்பலமா நிற்கிறார், தன்னோட வீட்டை தானே பார்க்கிறார். இன்னும் எப்படி சொல்லிட்டு போடலாம் அந்த ஜாதகம் எப்படி பலமா நிக்குது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இவர்களுக்கு தான் அந்த மாதிரியான ஒரு டியூப்ளெக்ஸ் பங்களா, பல கோடிகளுக்கு ஒரு வீடு வாங்குறதா இருக்கலாம், கட்டுறதா இருக்கலாம், ஒரு விலையுயர்ந்த கார் வாங்குறதுக்கான அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு தெல்ல தெளிவா இருக்கு. சரிங்களா? ரைட். ஸோ இந்த ஜாதகத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ரைட். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உதாரண ஜாதகத்தோடு சந்திக்கலாம். நன்றி.